வேல்முருகன் மீதான சட்டமன்ற நாகரிகமற்ற செயலை வந்து சீமானிட்ட ஊடகவியலாளர் கேட்கும்போது அதை நாசுக்காக வேல்முருகன் என்ற பெயரை கூட சொல்லாமல் தவிர்த்துட்டு போறாரு. அது என்ன பண்பாடு? சும்மா வந்து எல்லாவற்றையும் நீங்களா வந்து பூசி முழுகி சீமான் தான் புனிதர் அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்த பார்க்குறீங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. சீமான் எவ்வளவு வன்மம் நிறைந்த ஒரு நபர் நான் சொல்கிறேன். எங்களை போன்ற தமிழ் தேசிய அமைப்புகள் பல்வேறு போராட்ட காலங்களில் கைதாகும் போது தப்பித்தவறி கூட ஒரு சிறு அறிக்கை கூட ஐபிஎல் போராட்டங்கள் எடுத்துக்கும். ஐபிஎல் போராட்டத்தில் சீமான் கைது செய்யப்படக்கூடிய சூழல் வரும்போது வேல்முருகன் சென்று தான் அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்து வெளியெடுத்து விட்டார். அது மாதிரி எத்தனை தமிழ் தேசியவாதிகள் பிரச்சனைகள் உள்ளானாலும் வேல்முருகன் காதுக்கு அந்த தகவல் போனால், இப்போ நீங்கள் தமிழ் பெயர் பலகை வைக்க சொல்லி காஞ்சிபுரத்தில் கைதான போது கூட வேல்முருகன் அண்ணன்கிட்ட அந்த தகவல் போகும்போது உடனடியாக அதுக்கு அறிக்கை கொடுத்ததோட கண்டனத்தை பதிவு செய்தார். எல்லா விஷயங்களையும் ஒரு தொடர்ச்சியாக தமிழ் தேசியவாதிகளுக்கு, அதுவும் இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு விடுதலை சார்ந்து போராடிய பல தமிழ் தேசிய போராளிகளுக்கு வழக்கு உட்பட எல்லா உதவிகளையும் இன்றளவும் செய்துட்டு இருக்காரு. தமிழ் தேசிய போராளிகளே இன்றைக்கு வந்து பல்வேறு ஊடகங்கள்லாம் ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸாக எடுத்து போட்டுட்டு இருக்காங்க வேல்முருகன் என்ன செய்திருக்காருன்னு. இது மாதிரி சீமான் எந்த தமிழ் தேசியவாதிகளும் சொல்லியிருக்காரு. மற்ற ஆட்கள்லாம் விடுங்க, தன் சொந்த கட்சியில் இருந்து போராடி தமிழ் தேசிய வழக்கு எடுத்தவர்களுக்காக சீமான் செய்து கொடுத்த உதவி என்ன?